ஆன்மீகத்திற்கான இந்த சேனலை உருவாக்கிட்டு நீண்ட நாட்களாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த சேனலில் வழக்கமான விஷயங்களை, கோவில்களை படம் பிடிச்சு போட்டு 10ஓடு 11ஆக இருப்பதா, இல்லை நமக்கும் பலருக்கும் தெரியாத விஷயங்களை தேடி பிடித்து பதிவிட்டு வித்தியாசமாக இருப்பதா என்று. நாம் எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் தானே. அதனால் நம்ம ஆன்மீகத்தில் நமக்கு தெரியாத புதிதான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்ற முடிவோடு பணியை துவக்குகிறேன். இதை தொடர்வதா இல்லை நம்மளும் 4 ஷார்ட் போட்டுட்டு போகிறதா என்பதை நீங்கள் கொடுக்கும் ஆதரவு தான் முடிவு செய்யும் என்பதை சொல்லிவிட்டு இந்த சேனலின் முதல் பதிவாக தேனி அம்மனை அறிமுகப்படுத்துகிறேன். அம்மனை தரிசிக்க ஆவலா? வாங்க பார்ப்போம். என்னது தேனி அம்மனா அப்படின்னு நீங்கள் கேட்டதிலேயே புரியுது, வித்தியாசமான விஷயங்களை பகிர்வது என்று நாம் எடுத்த முடிவு சரியானது என்று. ஆமாம், தேனி அம்மனே தான். தேனி மட்டுமல்ல, அனைத்து பூச்சி பிறவிகளுக்குமான அம்மன். இந்த அம்மனின் பெயர் பிரம்மாரி தேவி. தேனியை போன்ற தேவி என்று அர்த்தம். யார் இந்த அம்மன்? அம்மனுக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன பார்ப்போமா? அருணன் அசுரகுலத்தில் ஒரு பலம் வாய்ந்த ஒருவன். இரணியன், மகாபலி போல மூவுலகையும் ஆளும் அளவுக்கு உயர ஆசைப்பட்டு இமயமலை சென்று பிரம்மனை நோக்கி தவம் செய்தான். தவம் என்றால் தவம், அப்படி ஒரு தவம். மனமிறங்கி இவன் முன் தோன்றி வரம் கேள் என்றார் பிரம்மன். வழக்கம் போல எல்லா அசுரர்களையும் போல அருணனும் மரணமில்லாத வரம் கேட்க, அதற்கு வாய்ப்பில்லை, வேறு வரம் கேள் என்றார் பிரம்மர். யோசித்த அருணாசுரன், என் மரணம் எந்த போரிலும் எந்த ஆயுதங்களாலும் நிகழக்கூடாது. ஆணோ பெண்ணோ என்னை கொல்லக்கூடாது. 2 கால் 4 கால் மிருகங்களால் கூட எனக்கு மரணம் நிகழக்கூடாது என்கிற வரத்தை கேட்க பிரம்மனும் ஓகே சொல்லி வரத்தை கொடுத்து விட்டார். வரத்தை கொடுப்பதும் அவசியப்படுவதும் தானே இவங்க பிழைப்பு. வரத்தை வாங்கிய அருணாசுரன் முதலில் அசுரர்களை வீழ்த்தி அசுரர்களுக்கு அசுரனானான். அப்புறம் தேவலோகத்திற்கு படையெடுத்து சென்றான். சூரியன், சந்திரன், அக்னி, யமன் எல்லோரையும் வென்றான். இந்திரலோகமே அவனுக்கு அடிபணிந்தது. குஷியாகி போன அருணாசுரன் அடுத்த கட்டமாக சிவலோகத்தை தாக்க முடிவு செய்தான். இந்த நிலையில் தப்பி ஓடிய இந்திரன் விஷ்ணுவை நாட, விஷ்ணு அவனை சிவனிடம் அனுப்பி வைத்தார். சிவனுக்கே பாவம், என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏன்னா அருணாசுரன் வாங்கி வந்த வரம் அப்படி. சிவலோகத்தை தாக்க தொடங்கினான் அருணாசுரன். சிவனும் முருகனும் பிள்ளையாரும் அருணாசுரனை எதிர்த்து போரிட்டும் அவனை வெல்ல முடியவில்லை அவர்களால். பிறகு சக்தி தேவி போரிட வந்தாள். அருணாசுரனை கொல்ல என்ன வழி என்று யோசித்தாள். ஆணாகவோ பெண்ணாகவோ 2 அல்லது 4 கால் கொண்ட ஜீவனாகவோ இருந்தால்தானே கொல்ல முடியாது என்று மிக பெரிய தேனியின் உருவெடுத்தாள் தேவி. 8 கால்கள் கொண்ட பூச்சி விலங்கு இனம் இல்லை அல்லவா? அதனால் இது அருணாசுரனின் வரத்திற்கு உட்படாத ஜீவராசி. அவளின் தேனி உடம்பில் கொம்புகள், குளவிகள், ஈக்கள், கரையான்கள், கொசுக்கள் மற்றும் சிலந்திகள் எல்லாம் வந்து ஒட்டிக்கொள்ள ஒரு மிக பெரிய பூச்சிகளின் படையாக மாறினாள் சக்தி. தேனி வடிவெடுத்த சக்தி அருணாசுரனை தாக்கினாள். அசுரனை கொன்று ஒழித்தாள். இப்படி சக்தி எடுத்த அவதாரமே இந்த பிரம்மாரி அம்மன். இந்த கதை தேவி புராணம், மார்க்கண்டேய புராணம் மற்றும் லக்ஷ்மி தந்திராவில் சொல்லப்பட்டிருக்கு. ரைட்டு, உடனே போய் அம்மனை தரிசிக்கணும்னு தோணுதா? இந்த தேவிக்கு 2 இடங்களில் கோவில் இருக்கு.
மேற்கு வங்கத்தில் போடாகஞ்ச் என்கிற இடத்தில் இருக்கும் கோவிலில் பிரம்மாரி தேவியாக காட்சி அளிக்கிறார் சக்தி. விஷ்ணுவால் வெட்டி எறியப்பட்ட சக்தியின் இடதுகால் விழுந்த இடம் இந்த கோவில். ஐம்பத்தி 1வது சக்தி பீடமான இங்கே தேவி சிவனின் நெஞ்சை மிதித்தபடி நிற்கிறாள். இந்த கோவிலில் இருக்கும் இன்னொரு சிறப்பு, தனித்தனியே முளைத்து ஒன்றாக இணைந்து நிற்கும் ஒரு மரம். ஆணும் பெண்ணும் கலந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்தை இதை உணர்த்துவதாக சொல்கிறார்கள். மற்றொரு சக்தி பீடமான ஆந்திர மாநிலம் ஸ்ரீசைலத்தில் இருக்கு இன்னொரு கோவில். பிரம்மராம்பிகா தேவியாக அறியப்படுகிறாள் இங்கே. 18வது சக்தி பீடமான இந்த கோவிலில்தான் மல்லிகார்ஜுனனாக இருக்கிறார் சிவன். இங்கேதான் சக்தியின் இடது கை வீழ்ந்ததாக சொல்கிறது புராணம். மேலும் இது ஒரு ஜோதிர்லிங்க கோவில் என்பது தனி சிறப்பு. இந்த கோவில் 2ஆம் நூற்றாண்டுக்கும் முந்திய ஒன்றாகும். எவ்வளவோ பழமையான சுவையான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. இருந்தும் அதையெல்லாம் அறியாமல் நாம் இருக்கிறோம் என்பது சற்று நெருடலான ஒன்று இல்லையா? சரி, மேலும் இப்படி நாம் அறியாத விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு வர்ற அது வரைக்கும் வணக்கம். நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் உங்ககிட்ட இருந்தா அதை இது நம்ம சுவாமி @gmail.com அனுப்பி வைங்க. பகிர்ந்து கொள்வோம்.